ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலைகளிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான கோட் அது. இதை தான் ஆண்டவர் பைபிளில் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறார். சொல்லப்போனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கயா அப்படின்றார் ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், டைம் நாங்கள் எங்கே வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு பெரிய டைம் சக்கர், டைம் இழுக்கிற ஒரு காரியம் நம்ம கையில் இருக்கிற ஃபோன் தான். இந்த ஃபோனில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. இந்த ஃபோனில் தான் நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துட்ருக்கிறீங்க. கேட்ஜெட்ஸ்லாம் நல்லது தான், டெக்னாலஜி நல்லது தான். கடைசி காலத்தில் மனிதனுடைய அறிவியல் வளர்ச்சி பெருகும்னு ஆண்டவர். இன்றைக்கி பயங்கரமாக ஒரு பக்கம் உலகம் ஓடிட்டுருக்கு டெக்னாலஜி. ஆனால் இன்றைக்கி இதில் உட்காந்து நேரம் போகிறதே தெரியாமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் அப்படி இருக்கிறோம். அப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டைம் இப்போ கிடைக்கிற டைம் உங்களுக்கு பின்னாடி கிடைக்காது. பின்னாடி வருத்தப்படக்கூடாது, ஐயோ இந்த டைம் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாமே போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, பிஸியாக இருங்கன்ற. நான் சொல்கிறது நல்ல விதத்தில் பிஸியாக இருங்கன்னு சொல்லி ஆண்டரை தேடாமல் போகிற பிஸி அது வேறு. நான் சொல்கிறது பி ஆல்வேஸ் பிஸி. ஃபோனை எடுக்கிறோம், நீ ரீல்ஸாக பயங்கர ஃபேமஸாக ஓடிட்டுருக்குல்ல, இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் அப்படி ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், அது பாட்டுட்டு போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும். திடீர்னு உங்கள் டைம் பாருங்கள், ஒரு 2.5 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரம்ன்றது எவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு டைமில் அது அப்படியே போயிடுச்சு. அது அப்படியே அந்த 4 மணி நேரம் திருப்பி கிடைக்காது. இன்றைக்கி படத்தில் காட்டுற மாதிரிலாம் நம்ம டைம் மிஷின்லாம் போய் திருப்பி உள்ளெலாம் போக முடியாது. கேம்ஸு, அதனால் அதுக்காக கேமே விளாடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. கொஞ்சம் நேரம் அதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சு, டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸுங்க. இப்போ நீங்கள் செலவிடுற அந்த நாட்கள் மிக ப்ரெஷியஸான டைமண்ட் மாதிரி. அதை விட்டிங்கன்னா திரும்பி கிடைக்காது. ஆகவே ஜஸ்ட் பி பிஸி. புக்கு படிங்க, நல்ல புக்ஸ் படிங்க. பைபிள் முதல்ல, புக்கெல்லாம் படிக்கிறதில் பைபிளை முதல்ல படிங்க. நல்லா மியூசிக் கற்றுங்க. பிரயோஜனமானது செய்யுங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறேன், லேசியாக இருக்காதப்பா, தூங்கிட்டே இருக்காத. இப்போ எறும்புக்கிட்ட போய் கற்றுக்கோ, சுறுசுறுப்பை கற்றுக்கோ, என்னென்னு கற்றுக்கோ அப்படின்ற. அப்போ கத்தருக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? டைமை ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுறது, டைம் கீப்பப் பண்ணுறது. டைமை வேஸ்ட் பண்ணுறவங்கள கத்தருக்கு பிடிக்காது. ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. எதை ஆண்டருக்காக ஜஸ்ட் பி பிஸி. நல்லா ஊழியம் செய்யுங்க. ஆமாம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த ஃபோன்லேயும் எதுலேயும் அப்படி அடிக்டட் அப்படியே நேரத்தை தள்ளி விட்டுறாதீங்க. அந்த நேரம் திரும்பி கிடைக்காதுங்க. நல்லா பிஸியாக இருங்க ஆண்டருக்காக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.